ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் டீமோட IPL 2025 வந்து இவர் தான் வந்து கேப்டன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இணையதளத்தில் போயிட்டு இருக்குங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டாக வந்து மும்பை அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களும் வந்து 5 டைம் சாம்பியன்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த வருடம் வந்து ரொம்ப வலுவான ஒரு டீம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ போன வருடம் வந்து நம்மளோட ஜிடி கிட்ட வந்து நம்மளோட ஹார்திக் பாண்டியா வந்து ரொம்ப வருடம் கழிச்சு வந்து மீண்டும் வந்து மும்பையில் வந்து அவர் வந்து வந்தார் அண்ட் கேப்டன்ஷிப் பொறுப்போட வந்தார். ஸோ ரோஹித் சர்மா வந்து அவருக்கு கீழே தான் ஆடிந்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து அவங்களோட IPL 2025 ஆப்ஷனில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் எடுத்திருக்காங்க. செம்ம பவுலிங் டீமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேட்டிங்னு ரொம்ப ரொம்ப ஒரு டெப்த் பேட்டிங் டீமாகவே இருக்குது. இன்னிலேருந்து இப்போ வந்து நம்மளோட ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து பிசிசிஐ வந்து போன வருடம் கடைசி போட்டியில் வந்து அவர் வந்து ஸ்லோ ஓவர்ஸ் போட்டதுனால வந்து அடுத்த மேட்ச் வந்து அவர் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த மேட்ச் வந்து வர 2025 ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து அவர் வந்து கேப்டன்ஷிப் பண்ண மாட்டார் அண்ட் பிளேயிங் லெவலும் இருக்க மாட்டார். ஸோ அதனால் வந்து நம்மளோட மும்பை இந்தியன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலரான ஜஸ்பிரீத் பும்ரா தான் வந்து நம்மளோட மும்பை இந்தியன்ஸோட IPL 2025 ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் கிடச்சிருக்குங்க. நிறைய பேர் வந்து ரோஹித் சர்மா அப்படின்னாங்க, ஆனால் வந்து அதுக்கு வந்து வழி இல்லை. ஸோ நம்மளோட பும்ரா தான் வந்து கேப்டன்சி எடுக்க போகிறாரு அப்படின்றது இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து